தமிழ்நாட்டிற்கும் மத்திய அரசுக்கும் இடையே தற்போது மும்மொழிக் கொள்கை விவகாரம் எரிமலையாய் குமுறி வருகிறது. அந்த வகையில் இதற்கு தமிழ்நாட்டின் பல அரசியல் கட்சித் தலைவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அந்த வரிசையை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மும்மொழிக் கொள்கையை வள்ளிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்றி வேறென்ன என்று மத்திய அரசை நோக்கி கேள்வி எழுப்பினார். மேலும் மாநில மொழிக் கொள்கைக்கு சவால் விடுத்து தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிப்பது கண்டனத்திற்குரிய பாசிச அணுகுமுறையே என்று சாடிய விஜய், பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையில் எடுத்தாலும், அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும், மக்கள் பக்கம் நின்று தமிழக வெற்றிக் கழகம் எந்நாளும் தீர்க்கமாக எதிர்க்கும் என்று எக்ஸ் தள பதிவில் கூறியிருந்தார். மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாம் ஓரணியில் நிற்க தமிழக பாஜக மட்டும் எதிரணியில் நின்று களமாடி வருகிறது. இந்நிலையில் சென்னை தியாகராயர் நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. அப்போது தமிழகத்தில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களை விட தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் அதிகம். தமிழகத்தில் மெட்ரிக் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மலையாளம், ஹிந்தி, குஜராத்தி, தெலுங்கு போன்ற மொழிகள் விருப்ப பாடமாக உள்ளது. தற்போது மாணவர்கள் தனியார் பள்ளிகளை நோக்கி செல்கின்றனர் என பேசி வந்த அண்ணாமலை திடீரென ஒரு பேப்பரை காட்டி சில விஷயங்களை பேசினார். அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விஜய் வித்யாஷ்ரம் என்ற பெயரில் தாவேக தலைவர் விஜய் சிபிஎஸ்இ பள்ளியை நடத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் விஜயின் தந்தை சந்திரசேகர் நடத்தும் அறக்கட்டளைக்கு சுமார் 10,000 சதுர அடி நிலத்தை 35 வருடங்களுக்கு லீஸுக்கு கொடுத்து அதில் சிபிஎஸ்இ பள்ளியை விஜய் நடத்தி வருவதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பதூர்ல. அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க. சி ஜோசப் விஜய் என்கின்ற பெயரை பாருங்க. நான் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. சி ஜோசப் விஜய் என்கின்ற ஒரு யாரு? அவர் புதுசா மேல இருந்து வந்தாரா? அவருடைய இடத்தை 35 ஆண்டுகள் 2017 2052 வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு 35 ஆண்டு லீஸ் கொடுக்கிறார். அந்த அறக்கட்டளை யாருடைய பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா திரு சந்திரசேகர் அவருடைய பேர்ல, எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருடைய பேர்ல அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த டாக்குமெண்ட்ல எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி, அந்த ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்யாசிரம். தொடர்ந்து பேசிய அவர், தான் நடத்தும் பள்ளியில் மட்டும் மும்மொழிக் கொள்கையை பின்பற்றும் விஜய் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கலாமா என கேள்வி எழுப்பினார். செய்தியாளர்களிடம் அண்ணாமலை காட்டிய ஆவணங்களை பார்த்ததில் 2017 ஆண்டிலிருந்து பரந்தூர் பகுதியில் இந்த விஜய் வித்யாசிரமம் பள்ளி செயல்பட்டு வருவதும், இந்த பள்ளியை நடத்த வித்யா சேரிட்டபிள் டிரஸ்டுக்கு 2052 ஆண்டு வரை நிலத்தை சி ஜோசப் விஜய் லீஸுக்கு கொடுத்த தகவல்களும் இடம்பெற்றுள்ளது. மேலும் ப்ரீகேஜி படிக்கும் ஒரு மாணவருக்கு ஆண்டுக்கு 45,000 ரூபாய் கட்டணமாகவும், 7ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவருக்கு ஆண்டுக்கு 60,000 ரூபாய் வரை கட்டணமாகவும் விஜய் வித்யாசிரம் பள்ளியில் பெறப்படுவதையும் தெரிந்து கொள்ள முடிந்தது. இந்நிலையில் அரசியல்வாதியான விஜய் பொதுவெளியில் மும்மொழிக் கொள்கையை எதிர்த்துவிட்டு தற்போது மும்மொழிக் கொள்கையை பின்பற்றும் சிபிஎஸ்இ பள்ளிக்கு நிலம் வழங்கியது ஏன் என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் கண்டனம் தெரிவிக்க போன விஜய் தாவேகாவிற்கு புதிய பிரச்சனையை வாண்டடாக இழுத்துக் கொண்டதாகவும் சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.